அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவர் வீட்டில் வாழ்ந்த தமிழையும் இளங்கோவடிகளை ஈன்ற தமிழையும் பாரதி முதல் எங்கள் கவியரசு கண்ணதாசன், வாலி கவிப்பேரரசு வீட்டில் வாழும் தமிழையும் கடல் கடந்து அமெரிக்க பிள்ளைகளின் நாவினில் நடனமாடும் நவீன தமிழையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த UTSC கார்த்தி, கலை, ஆறு மற்றும் அத்தனை வாசகர் பிரமுகர்களுக்கும், இந்த புத்தகங்களை அறிமுகம் செய்த யூட்டா வாழ் தமிழ் மக்களின் மூத்தவர் திரு ஸ்ரீலிங்கம் ஐயா அவர்களுக்கும், அறிமுகம் செய்து சென்ற திரு நீலமேகம் ஐயா அவர்களுக்கும், அறிமுகம் செய்த திரு பாலா, திரு மோகன், இரண்டு சகோதரர்களுக்கும், தொடர்ந்து இங்கு வந்து இன்று தொடர்ந்து கதை சொல்லும் கதை சொல்லிகளுக்கும், பாரதிதாசன் தமிழை உலங்கவர் ஓவியமே என்று ஆரம்பித்து வர்ணித்தாலும் தமிழே என்று அழைப்பதில்தான் பெருமை என்று சொல்லுவார். அதுபோல் உங்கள் அனைவரையும் தனித்தனியே பெயரிட்டு அழைத்து வணக்கம் செய்ய நினைத்தாலும் ஒரே வரியில் என் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று எனது நிகழ்வுக்கு முன் சிறுகதை சொன்ன உதயா என்றால் விடியலும் அடுத்து சிறுகதை சொல்ல இருக்கும் வேம்பு என்றால் மருத்துவ குணம் நிறைந்த வேப்ப மரத்தின் இன்னொரு பெயர் வேம்பு. கதை சொல்வதும் எழுதுவதும் வாசிப்பதும் அதை இன்னொருவருக்கு சொல்வதும் கேட்பதும் அத்தனையும் மருத்துவ குணமே. நீங்கள் வேண்டுமானால் முயற்சித்து பாருங்கள். இந்த மருத்துவ குணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்த வேம்பு அவர்களுக்கும் உதயா அவர்களுக்கும் எனது இன்னொரு வணக்கத்தை சொல்லி, எனது 4 கவிதை நூல்கள் தனியே ஒரு வானம், ஓசைகள் நடுவே மௌனம், அப்படி என்ன தவறாக எழுதிவிட்டேன், சுருக்குப்பை, பிப்ரவரி 7ஆம் தேதி மாலை பாம்க்ரோ ஹோட்டலில் யாரெல்லாம் இதை வெளியிட்டார்கள் என்று ஒரு சிறிய குறிப்போடு நகர்கிறேன். கவிஞரும் நடிகையுமான திருமதி ரேகா அவர்கள் தொகுத்து வழங்கி, எங்களது சட்டமன்ற உறுப்பினர், எங்களது நீண்டகால நண்பர், TJS கல்வி குழுமத்தின் தலைவரும் திமுக செயற்குழு உறுப்பினருமான TJ கோவிந்தராஜன் அவர்களும், எனது இலக்கிய நண்பர், எனது இலக்கிய அண்ணன், எனது நிமிர் நிறுவனத்தின் நிறுவனர் பாபு சசிதரன் என்ற இருவர் முன்னிலையில் TJS கல்வி குழும இயக்குனர் மாவட்ட தடகள சம்மேளத்தின் முக்கிய பிரமுகருமான எனது இன்னொரு சகோதரர் TJS தமிழரசன் அவர் வரவேற்புரை ஆற்றி, இறுதியாக திமுக இளைஞரணி தஞ்சை மாவட்டத்தின் அமைப்பாளரும் தற்போதைய துணை முதல்வரின் மனசாட்சி என்று அத்தனை பேராலும் அன்போடு அழைக்கக்கூடிய திரு GKM ராஜா அவர்கள் இறுதியாக நன்றியுரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக திரு கலை சொன்னது போல் பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் 80 வயது கடந்து வாழும் ஒரு பெருமகன். நீங்கள் பார்த்தால் தெரியும், அந்த நிகழ்வில் பிடித்து கொண்டுதான் ஏறுகிறார். அவ்வளவு வயதிலும் வந்து எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டார். இன்னொருவர், அவரை விட மூத்தவர், திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் திரு கலி பூங்குன்றனார் அவர்கள் 88 வயது. அவரால் உட்காரவே முடியவில்லை. நிகழ்ச்சி அவர் பேசி முடித்தவுடன் கிளம்பிவிட்டார். அவ்வளவு வயது, இருப்பினும் வந்து வாழ்த்துறையும் வழங்கினார். அதோடு தமிழ்நாடு அரசின் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவர், கலைமாமணி, உலகின் தலை சிறந்த ஓவியர், தமிழ்நாட்டில் ஓவியத்தில் கணிப்பொறியை பயன்படுத்திய முதல் டிஜிட்டலைஸ்டு ஆர்ட் என்று சொல்லக்கூடிய அதை புகுத்திய பெருமகன் திரு ட்ராட்ஸ்கி மருது அவர்கள், அவரை தொடர்ந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரின் மகனும் 3 தலைமுறையாக தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனராகவும் இருக்கக்கூடிய முனைவர், எங்கள் குடும்ப நண்பர் திரு ஔவை அருள் அவர்களாலும், அடுத்து உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான நபர், நான் எனது ஏற்புரையிலேயே அவரை பற்றி அழகாக சொல்லியிருப்பேன்.
நாம் நித்தமும் சாய்ந்து கொள்ளும் ஒரு மனிதர். அவர் கவிதையால், எழுத்தாளர், நூலகக்குழு ஆணையர், திமுக செய்தி தொடர்புத்துறையின் இணை செயலாளர், பேச்சாளருமான எங்களது முன்னத்தியர் திரு மனுஷபுத்திரன் அவர்களின் சிறப்புரையில் இறுதியாக சிறப்புரை ஆற்றி புத்தகங்களை வாசித்து பெருமை சேர்த்தார் சமத்துவ தலைவர். நான் சமத்துவ தலைவர் என்று பத்திரிகையாளர் முன் அழைத்தேன். அதன் பிறகு நிறைய பத்திரிகைகளில் அவரது செய்தியும் அப்படித்தான் வந்தது. அவரது நிறுவனம், அவரது கட்சி நடத்தும் வெளிச்சம் தொலைக்காட்சியிலே கூட மறுநாள் சமத்துவ தலைவர் என்று சொன்னார்கள். சமத்துவ தலைவர், எழுச்சி தமிழர், நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இறுதியாக வாழ்த்துரை சிறப்புரை ஆற்றி சென்றார். நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். வாழ்த்துரை வழங்கியவர்களுக்கும் இந்த யூட்டா வாசகர் வட்டத்தின் நிகழ்ச்சியில் நன்றி சொல்வது என்பது கூடுதல் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாழ்த்துரை, எனது 4 புத்தகங்களுக்கும் வாழ்த்துரை பொதுவாகவும் தனித்தனியாகவுமே வழங்கினார்கள். சிலர் பொதுவாக வாசித்து மேலோட்டமாக வாசித்து 4க்கும் வழங்கினார்கள். சிலர் முழுவதுமாக வாசித்து அந்த புத்தகத்திற்கு என்று தனியாக கொடுத்தார்கள். சிலர் 4 புத்தகங்களையும் வாசித்து கொடுத்தனர். அப்படி வாழ்த்திய பெருந்தகைகள் திராவிடர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வாசித்து பொதுவாக கொடுத்து அச்சிட்ட அவரது நாடாளுமன்ற அட்டையில் அச்சிட்டு கவிப்பொறியாளர் என்ற பட்டத்தையும் அவர்தான் ஜனவரி 1 அன்று வழங்கினார். அடுத்து நமது சபாநாயகர், தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள், தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள், தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், எனது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமிகு டிஜேஎஸ் கோவிந்தராசன் அவர்கள், புரட்சி பாரதத்தின் தலைவர் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஜெகன்மூர்த்தி அவர்கள், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் நாமக்கல் திருமிகு காந்தி செல்வன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை திருமிகு மூத்தவர், இவரும் 80 வயது கடந்தவர், எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்கள், திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஆசிரியரின் அன்பு மகன் திரு அன்புராஜ் வீரமணி அவர்கள், எழுத்தாளர் கவிஞர் அண்ணன் மனுஷபுத்திரன் அவர்கள். இவர் புத்தகத்தை பற்றி சொல்லும்பொழுது ஆட்டோவில் அடுக்கிய அலங்கார பொம்மைகளை சொன்னார் அல்லவா, அதை சொல்ல வேண்டியது அவசியப்படுகிறது. அடுத்து வாழ்த்துரை வழங்கியவர் அந்த புத்தகத்திற்கு மட்டுமே வாழ்த்துரை வழங்கினார். அவர் மூத்த ஊடகவியலாளர், துணை இயக்குனர், தற்போதைய ஜெயா டிவியின் டிஜிட்டல் துறையின் எம்டி திரு மதுரை ஓ முருகன், பருத்தி வீரன் படத்தின் இணை இயக்குனர், பருத்தி வீரன் படத்தின் கிளைமேக்ஸில் வருவார், லாரி டிரைவராக வருவார் அவர்தான். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இவர்களின் பார்வை எதை சரியாக படம் பிடிக்கிறது என்றால், இதை வாசிக்கும் வாசகர்களை பொறுத்தும் இந்த புத்தகத்தின் வெற்றி அமையும் என்று சொல்வார்கள். எழுதுவதுதான் எழுத்தாளர்களின் கடமை. அந்த வகையில் இவரை ஈர்த்த அந்த வரிகள் அவரையும் ஈர்த்தது. மதுரை ஓ முருகன். இந்த புத்தகத்திற்கு அணிந்துரை வழங்கியவர்கள் 4, ஒவ்வொரு புத்தகத்திற்கும் ஒரு அணிந்துரை தான். வாழ்த்துரை நிறைய பேர் வழங்கினார்கள். அணிந்துரை வழங்கிய கவிக்கோ துறை வசுந்தராசன் பேராசிரியர் அவர்கள், அவரே நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கலைஞர் 100 என்ற கவியரங்க நிகழ்வுகளை பல்வேறு தலைமை கழகத்தின் சார்பில் நடத்திய பெரியவர். அடுத்து முனைவர் தமிழ் மணவாளன் அவர்கள், எழுத்தாளர். இவர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரிட்டையர்டு பொறியாளர் என்றாலும் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால் ஆயில் கார்பரேஷனில் வேலை செய்யும் பொழுதே எம்ஏ பிஹெச்டி தமிழில் படித்து, பொறியியல் பிஇ, எம்ஏ பிஹெச்டி தமிழ், அதிலும் பிஹெச்டி லிங்குஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய எழுத்து முறைகளை பற்றி, எழுத்து ஊமைகள் என்பார்கள், அது தமிழ் ஆராய்ச்சியிலேயே உயர்ந்த துறை, அதில் முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழ் மணவாளன். அடுத்து கவிஞர் தமிழ் இயலன்,
இன்னொரு அணிந்துரை வழங்கியவர். இவரும் மேட்டூர் மின்சார நிலையத்தில் பணிபுரிந்து தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தால் அதை உதறிவிட்டு எம்ஏ தமிழ் படித்து கவிதை எழுதி பிறகு அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரால் ஈர்க்கப்பட்டு பொறியியலை தமிழுக்கு கொண்டு வரும்பொழுது, பொறியியல் தமிழ் வழியிலும் படிக்கலாம் என்று கொண்டு வரும்போது அந்த வார்த்தைகளை வடிவமைக்க ஒரு தமிழ் பேராசிரியர் தேவைப்படுகிறார். யாரும் ஆசிரியரே இல்லாத ஒரு துறைக்கு தமிழ் என்ற ஒரு புதிய துறையை உருவாக்கி அந்த துறையின் ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி தமிழியலன், அண்ணா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். அடுத்து எனது தலைமை ஆசிரியர். நான் படித்த பள்ளியின் காரணம், நான் படித்த பள்ளி பற்றி குறிப்பிட வேண்டிய அவசியம் இருந்ததால் தற்போதைய தலைமை ஆசிரியர் திரு ராமமோகன் ராவ். அதற்கடுத்து எனது உறவு மட்டுமல்ல, என் தமிழை நிறைய இடத்தில் கொண்டு செல்லும் எனது சித்தப்பா செந்தமிழ் விஜயன், பாபு சசிதரனை பற்றி சொன்ன நிமிர் இயக்கத்தின் நிமிர் நிறுவனத்தின் இயக்குனர். அதோடு நான் முதலில் எழுதிய என் தமிழை கோடிட்டு காட்டிய என் முதல் தமிழ் ஆசிரியர் ஓய்வு பெற்று முடியாமல் இருக்கிறார். இருப்பினும் அவரிடம் அவருடைய வாழ்த்துரை வாங்கி இந்த பெருமகன்கள் வாழ்த்துறையில் அவருடைய வாழ்த்துறையும் வைக்க வேண்டும் என்பதால் புலவர் ஞான தேசிகன் சிறந்த மத்திய அரசு வழங்கும் சிறந்த நல்லாசிரியர் விருது பெற்றவர். அதற்கடுத்து எனது ஆசிரியை கவிஞரும் கூட. அதனால் எங்கள் தொடர்ந்து உறவாடி பேசிக்கொண்டு அனைத்து நிகழ்வுகளிலும் நாங்கள் ஒன்றாக பங்கெடுப்போம். நானும் அவரும் ஒரே கவியரங்கத்தில் போட்டி கவிதைகளை வாசிப்போம். சில நேரங்களில் அவர் முதலிடமும் நான் முதலிடமும் பெறுவேன். அந்த வகையில் எனது முன்னத்தியர் திருமதி சாந்தகுமாரி எத்திராசன் என்ற அத்தனை ஆளுமைகளின் வாழ்த்துறையிலும் அணிந்துரையிலும் இந்த புத்தகங்கள் உருவாக்கி இருக்கிறது. மற்றும் அன்று பங்கேற்பாளர்களாக அரங்கத்தின் மேடையில் மட்டுமல்ல, கீழேவும் நிறைய பங்கேற்பாளர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களும் பெரும் ஆளுமைகள். நாங்கள் அழைத்து வருவோமா என்று தெரியாமல் வந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் மாநில மாணவர் அணி அமைப்பாளர் எனது நண்பர் நெப்போலியன். நீங்கள் ஊடகத்தின் விவாதங்களில் பார்க்கலாம். சங்க தமிழின் விடுதலை சிறுத்தைகளின் செய்தி தொடர்பு துறை. அதன் பிறகு நமது கலை அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு. இன்னொருவர் பெயர் சொல்லக்கூடாது என்பதால் நான் பெயர் சொல்லவில்லை, கல்பாக்கம் விஞ்ஞானி. இன்னொருவர் பேங்க் ஆஃப் நியூயார்க்கின் விபி. இருவரும் பெயர் சொல்ல வேண்டாம் என்பது அறிவு உங்களுக்கு தெரியும். விஞ்ஞானிகளின் பெயரால் நடப்பு விஞ்ஞானிகளையும் நடப்பு முக்கிய நபர்களின் பெயர்களையும் வெளியிடக்கூடாது. அடுத்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் சப் ரெஜிஸ்ட்ரார். அடுத்து நமது யுஎஸ் அமெரிக்காவில் இருந்து நாங்கள் எல்லாம், என்னையும் சேர்த்து ஜூம்ல தான் இணைஞ்சோம். அந்த வகையில் யுஎஸ்ஏ எம்எஸ்டபிள்யூ சிறு குறு தொழில்களின் நிறுவனத்தின் பிரசிடென்ட், தலைவர், எடிஃபி டெக்னாலஜிஸ் 25 ஆண்டு காலமாக அமெரிக்காவில் வணிகம் செய்து கொண்டிருக்கும் திரு சிவா மூப்பனார். உங்களுக்கு நாம் நீண்ட தொலைவில் இருக்கிறோம். சிகாகோ, வாஷிங்டன் டிசி தவிர்த்து அந்த 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 தமிழ் சங்கங்களில் யாரை கேட்டாலும் இவரை தெரியாமல் இருக்காது. இன்னொருவர் ஆஸ்திரேலியன் லேபர் பார்ட்டி, ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர்ஸ் கமிட்டியோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் திரு ஆறுமுகம். சென்ற முறை அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பு எழுந்தவர். இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கான நமது ஊரில் தேர்தல் அறிவித்த பின் வேட்பாளரை அறிவிப்பார்கள். அங்கே முன்னரே வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வைத்தனர். அந்த வகையில் அவர் நிற்கிறார். இன்னொரு நியூஜெர்சி தமிழ் சங்கத்தின் செக்ரட்டரி, ஃபெட்னா 2026 ஈவென்ட் கோஆர்டினேட்டர் திரு செந்தில் வாசன். அதோடு முன்னாள் தமிழ் சங்கத்தின் தலைவர் கிருபா, நமது தமிழ் சங்கத்தின் தமிழ் கல்விக் கழகத்தின் அரங்காவலர் ஐயா, யூடிஎஸ்சி நிர்வாகத்தின் 3 தூண்களும் இணைந்தது. இந்தியா கில்ஸ் என்ற நிறுவனம் இதை ஒளிபரப்பு செய்து, நேரடி ஒளிபரப்பு, அது நாங்கள் தான் ஏற்பாடு செய்தோம். புதிய தலைமுறையும்
நியூஸ் 18 அவர்களாக வந்து பிரஸ் கிளப்பில் இருந்து வந்து சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடம் நேரடி ஒளிபரப்பு செய்தார்கள். அவர்கள் பிரஸ் கிளப் கொடுத்த தகவலின்படி 12.8 million users and views for both satellite, YouTube and YouTube ஷார்ட்ஸு எல்லாம் அவங்க போட்டதெல்லாம் ஓவரால் ரேட் வந்து 12.8 மில்லியன் சொன்னாங்க. அவர்கள் அனைவருக்கும் அரங்கத்தில் இருந்த அத்தனை சுமார் 330 பார்வையாளர்கள் இருந்த அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை இன்று இங்கு நான் முதலில் மலேசியாவிலோ இல்லை ஆஸ்திரேலியாவிலோ தான் வெளியிடுவேன் என்று நினைத்திருந்தேன் அறிமுகம் செய்வது. அதில் யூடிஎஸ்சி முதல் அறிமுகமாக எனது புத்தகத்தை அறிமுகம் செய்கிறது. நான் இங்கு வருபவர்களுக்கு புத்தகம் கொடுக்க வேண்டாம் என்று முடிவோடு தான் வந்திருக்கிறேன். காரணம், புத்தகம் யூடிஎஸ்சிக்கு தருகிறேன். நீங்கள் வந்து படித்து எடுத்து சென்று படித்து மீண்டும் வந்து அதை சொல்லி, எனது புத்தகம் மட்டுமல்ல அத்தனை பேரின் புத்தகங்களும் படித்து சொல்லி, காரணம் இந்த ஒரு அமைப்பு உருவாக்கியதன் நோக்கம் கூடி பிரியும் காகைகள் அல்ல தமிழர்கள், கூடி பிரியும் காகங்கள் அல்ல தமிழர்கள் என்று ஒரு பழமொழி இருக்கும். அதுபோன்றுதான் கூடி கலைந்தாலும் அங்கே நமது தடயத்தை விட்டு செல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்வார்கள். அதுபோன்று நீங்கள் வந்து படித்து உங்களது பெயர்களையும் உங்களது ஒளிபரப்புகளையும் இங்கே பதிவு செய்யுங்கள், கதை சொல்லுங்கள். அவர்களும் வளர்வார்கள், நீங்களும் வளருவீர்கள், தமிழும் வளரும் என்று சொல்லி மீண்டும் அறிமுகம் செய்து உரையாற்றிய வாழ்த்துரை வழங்கிய ஐயாவிற்கும் வாழ்த்துரை வழங்கிய கலை அவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்த யூடிஎஸ்சி நிர்வாகத்தின் கார்த்தி, கலை 6 அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி.